தமிழ் சேனல் வந்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பப்பாளி பழத்தை வச்சு நம்ம பப்பாளி அல்வா செய்ய போகிறோம். இந்த பப்பாளி அல்வா எப்படி செய்யணுன்னுட்டு வாங்க பார்க்கலாம். பப்பாளி அல்வா செய்ய இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2 பப்பாளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும். நமக்கு முந்திரி தேவையான அளவு வைத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் கூடயே சேர்த்து சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். 3 ஸ்பூனு சர்க்கரை. இது பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சோண்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இந்த பொருட்கள் இருந்தால் போதும். நம்ம பப்பாளி அல்வா செஞ்சிடலாம். இப்போ வாங்க பப்பாளி அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பப்பாளி பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். தேவையில்ல சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி கூட நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணி அரைக்கிறதுக்காக நம்ம ஜாரில் இதை போட்டுக்க போகிறோம். ஸோ இது சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வயிற்று எடுத்தாச்சு. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உள்ள வெறும் தோல் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் கட் பண்ணி தோல் சேர்த்ததுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். பப்பாளி பழத்தை எடுத்து நீங்கள் ஜாரில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நீங்கள் சாப்பிடக்குள்ளேயும் அப்படி தான். நீங்கள் ஜூஸ் போடனாலும் சரி, நீங்கள் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியும், மொத்தமாக எல்லாத்தையும் அரைக்க முடியாது. ஸோ அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஃபைனலாக எப்படி செய்யணுன்ட்டு வாங்க பார்க்கலாம். சரிங்களா? அரைக்கக்குள்ளே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படியே தான் நம்ம அரைக்க போகிறோம். வச்சிருந்த 2 பப்பாளி பழமாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இதுமாரி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க செய்முறையில் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். கடாய் சூடாகிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் விட்டுக்கிறோம். நெய் சூடாகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, முந்திரி நம்ம இதில் போட்டு வறுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கூடவே ஏலக்காய், பிஸ்தா, பாதாம் இது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது வெள்ளரிக்காய் விதை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். முந்திரி நல்லா வரப்பட்டுச்சு. நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருந்த பப்பாளியை நம்ம இதை போட போகிறோம். பப்பாளியை போட்டவுடனே உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக நம்ம மூடி வச்சு நம்ம எரி விட போகிறோம். ஏன்னா இது பாருங்கள் தெறிக்க ஆரம்பிக்கும். தெறிக்கிது பாருங்கள். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணி போய் கொதிக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும்ல, அதில் போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, சர்க்கரை எடுத்து வச்சுக்கணும்ல, சர்க்கரையில் போட்டுக்கணும். சர்க்கரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழம் நல்ல பழமாக இருந்ததுன்னா அதிலே சர்க்கரை குறைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுங்க. இந்த பப்பாளி அல்வா உடம்புக்கு அவ்வளோ நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இல்லை வைட்டமின் சி வேறு அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. கொதிச்சிட்ருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சோண்டு சால்ட்டு வச்சுருக்கோம். இந்த கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறோம். நம்ம நல்லா தண்ணி இழுத்து சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க. இந்த பப்பாளி அல்வா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ வீட்டிலே செஞ்சிடலாம். சிம்பிள் தான். நம்ம 4 பொருள் தான் வச்சு செய்ய போகிறோம். நல்லா சுருண்டு வந்திருக்கு. லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா பாருங்கள், பப்பாளி அல்வா நல்லா சுருண்டு வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, வறுத்து வச்சுருந்த முந்திரி நம்ம இதை போட்டு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சுவையான பப்பாளி அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எளிய முறையில் செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பப்பாளி பழத்தில் அவ்வளோ பயன்கள் இருக்குது.
உங்களுக்கு இந்த பப்பாய பழத்தில் உள்ள நன்மைகள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. கண்ணாடி பவுலில் மாற்றியாச்சு. இப்போ அது மேலே கொஞ்சம் முந்திரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதில் அவ்வளோதான், சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் வீட்டிலே. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களுடைய தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணி தெரியப்படுத்தணுன்னா தெரியப்படுத்திங்க. தேங்க்யூ, பாய். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களை பார்க்கலாம்.